ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காங் லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பியாச்சு. கீழே போயிட்டு மேலே வரதுக்குள்ளே மூச்சு மேலே இங்கேயும் வாங்குது. அப்பா சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அரவி மோட்டோ விளாக். ஸோ இன்னைக்கு நம்ம டே 14 பேங்காங்கில் வந்து இப்போ மணாலி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 500 கிலோமீட்ரு 13 மணி நேரம் காட்டுதுங்க. ஸோ முடியுமான்னு தெரில, முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் இப்போ 4 பேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடுங்கிறது கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். புழுதி புயல் ஒன்றுமே தெரில. அப்படி இந்த சாண்டியூன்ஸ் இந்த இடத்துல மண் அதிகமாக இருந்ததா காற்றுக்கு அவ்வளோ இடம் பெயருது. அவ்வளோ எதுவுமே தெரில. அப்பா கண்ணு ஃபுல்லாக மண். வைசர் போட்டு இருக்கோம், அப்படியே உள்ள மண் வந்துருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூர்புக் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரு நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்காங் லேக் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 14,900 சம்திங் 15,000 கிட்ட வருங்க. ஸோ காற்றுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 17, இது வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். வண்டிக்கு பெட்ரோல் வேறு இல்லைங்க, அவனுக்கு வேறு பெட்ரோல் ஊற்றணும். பல்க்கும் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நேராக கரு ஒரு 80 கிலோமீட்ரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் போயிருந்தா நினைக்கிறேன். இன்னும் 188 கிலோமீட்ரு போகும்னு காட்டுது. பார்க்கலாம், அது காட்ட தான் செய்யும். வண்டி போகணுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரு நோக்கி போயிட்டுருக்கோம். கரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ அதுக்குள்ளே அது வரைக்கும் நம்ம வண்டி போயிடும், நம்பி போகலாம். அப்படி முன்னாடி பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது அந்த பனி சூழ்ந்த மலைகள், கரும் மலைகள். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் மணலாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு. அப்படியே அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்னோ வேறு லெவலில் இருக்குங்க. ஓய்யோவா வாவ், அது ஃபுல்லாகவே உறைஞ்சி போயிருக்கு. கல்லை தூக்கி போட்டால் உடஞ்சிரும். இருங்க, கல்லை தூக்கி போடும். உடைய மாட்டேக்கு இல்லை, பெரிய கல்லை தூக்கி போடுங்க. ஐயோப்பா, ஏ உடஞ்சிட்டு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வரையுதா? வேண்டாம் வச்சுக்கங்க, அப்புறம் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ என்ன சம்பவம்னா நைட்டு 10 மணியோட வந்து பார்த்தீங்கன்னா மணாலி ரோடு க்ளோஸ் ஆகும். அப்போ ஐஸை பாருங்கள், இந்த சைடு இவ்வளோ கிடக்குது, இன்னும் கரையாமல் இருக்குது. மேலே ஆனால் எதுவுமே இல்லை, ஆனால் கீழே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஸும் நிறைய கிடக்குது. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஒரு படையே வருகிறது. எங்கிட்ட இருந்து வராங்க, அவ்வளோ வாடகை வண்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டே இல்லை, எல்லாம் பிளாக் போர்டு தான். மணாலி ரோடு என்னாச்சுன்னா நைட்டு 10 to 5 வந்து பார்த்தீங்கன்னா ரோடு க்ளோஸ் ஆகும். மார்னிங் 5 to 10 மட்டும்தான் ரோடு ஓப்பனில் இருக்குமா. ஸோ அப்போ மட்டும்தான் போக முடியும் அப்படிங்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், வேறு லெவலுங்க, ஃபுல்லாக ஸ்னோ. வாட்? யா ஸ்ட்ரைட். அப்படி வர வழியே பாருங்க, வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாத்துலாம் வச்சுருக்காங்க பாருங்க. டக் போட்டில் உள்ளே போகலாம். இருக்க குளிரில் அதில் போனால் விளங்குமா? அப்பா என்ன குளிருதுங்க, உண்மைக்கு செம்ம பிளேஸுங்க. உதடு வேற அதான் வெண்ணடா வலிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்படியே ஃபுல்லாக கால் ஃபுல்லாக ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குங்க அதான் குளிருக்கு. ஓ, ஆனால் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஆனால் இடம் தரமாக இருக்குது. ஆஃப் ரோடு ஏமா எங்கே போனாலும் நம்மளை ஆஃப் ரோடுங்கிறது விடாது போல். அங்கே போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்படி கீழமாக்க இறக்கி விட்டாங்க. இங்கே பார்த்தா ஸ்னோ வேறு லெவலில். லேக்கே வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சி கிடக்குது. அப்படியே குளிர் நடுக்குதுங்க. ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கே ஆனந்த் ப்ரோ சொன்னாப்புல கரு போகிற வழி படு ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு. அதுக்குன்னு இவ்வளோ ஒர்ஸ்ட்டாவாக இருக்கணும்? ரோடே வராது போலே கடைசி வரைக்கும். இந்த சைடு வேறு பனி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸ்டார்பாக்ஸ் வேறு உயிரோடு இருக்கணும், அது வேறு மண்டையை போட்டுருச்சு. நம்ம கதை முடிஞ்சிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. படு ஒஸ்ட்டான ரோடுங்க. ஒரு வேறு லெவலில் இருக்குது. அப்படி சைடில் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்னோ அப்படியே வழுக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சரியான ஒர்த்து இன்னைக்கு இந்த ரூட்டில் வந்தது. ஃபுல்லாகவே ஸ்னோ. என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க. அதை என்ஜாய் பண்ணி நம்ம ரைடுங்கிறது இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். ஓ மை காட், என்ன தான் வழி இருந்தாலும் இதுவும் ஒரு தனி சுகம் தானேங்க. வண்டி வேறு எவ்வளோ வழுக்குது பாருங்க. ஓ எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே வடிஞ்சு அது ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்குது பாருங்க. உப்பா, அப்படியே ஜாக்கெட்டு ஃபுல்லாக அப்படியே குளிர் விண்ணுன்னு ஏறுது. ஆமாம், அப்படியே மொத்த ஏரியாவும் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா மூடி போய் கிடக்குது பாருங்க. ஓ மை காட், அப்படி முன்னாடி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே வெறும் ஐஸு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. வேற லெவலுங்க. இது என்ன இடம்? சங்லா பாஸா? ஓகே ஓகே. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்லா பாஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஸோ உண்மைக்கு வேறு லெவல். எவ்வளோ முடியலை. உள்ளே என்ன இருக்குது? கோயில் ஏதோ இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லடாக் ஃப்ளாகு. ஐயோ வேறு லெவல். சங்லா பாஸ் வழியாக தான் போயிட்டுருக்கோம். உதரலாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அப்பா, வெல்கம் டு சங்லா பாஸ் காஃபிட்டேரியா. ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கலாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது கரூருக்கு. சீக்கிரம் போக முடியலை, சரியான குளிராக இருக்குது. அப்பா செம குளிருது. அப்படியே பாருங்கள், எல்லாம் ஸ்னோவில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. நம்மளால் குளிர் தாங்க முடியல. மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோவில் மூடி போய் கிடக்குதுங்க. ஐயோ, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஸ்னோவில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். அப்படியே முன்னாடி பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாகவே எல்லா மலையுமே ஃபுல்லாக ஸ்னோவால் மூடி போய் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரோடு வந்துருச்சுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி சுற்றி அப்படி சுற்றி அங்கே போடுங்க. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரு இருக்கிறது. ஐயோ முடியலை, சரியான குளிருது. காலு தான் விரைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம கரு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கங்க தான். எல்லா பக்கமுமே இதே வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. எல்லாம் புழுதியை கிளப்பி விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. நம்மளுக்கு இந்த டாப் பாக்ஸ் உள்ளே இருக்கதெல்லாம் ஐயோ எனக்கு நினச்சாலே மனசே ஓடலாம், கடுப்பாக இருக்குது. நம்மளா என்ன ப்ரோ பின்னாடி வராங்க. சரி ஓகே வாங்க. பேங்காங்கு லேக்கு பார்க்கறதுக்கு வரலான்ட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் கீழே இறங்கிட்டு இருக்காப்லையா. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே கீழே போகலாம். ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோட்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேலே வரைக்கும் போடக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. ஐயோ
முடியலை. ஒரு எத்தனை கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட இப்படி தான் வந்திருக்கோங்க. அப்போ 80 கிலோமீட்டர் கிட்ட காட்டுச்சு மேலேருந்து வரும்போது. அங்கேருந்து இப்போ 20 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ 60 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு தான். அப்பா, அதில் வேறு இடையில சங்லா பாஸ் வேறு. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. முடியலடா சாமி. இப்படி ஒரு ரோடு இருந்தால் அது பாட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு நல்லா இருக்குன்ட்டு நேராக போயிடக்கூடாது. முன்னாடி போகிற காருக்காரன் அடித்து நொறுக்கிட்டு போகிறான். அப்படி இன்ஜின் பிரேக்கில் இறங்கினோம்னா நீட்டாக இறங்கிடலாங்க. ஸோ பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் முதல்ல போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன திருப்தி ஆகும். எப்படா நிற்கும் அப்படிங்கிற மாதிரியே வண்டி போயிட்டுருக்குங்க. வண்டி போயிடும் நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சுங்க. எப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பா சரியான செய்கை. இப்படி ஒரு செய்கை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. வச்சு வேறு லெவலில் பண்ணி விட்டுருச்சு நம்ம சங்கலா பாஸ். ஸோ இப்போ நேராக நம்ம கரூருக்கு போயிட்டுருக்கோம். கரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கரூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்க் இருக்குது, ஏடிஎம் எல்லாமே அங்கே தான் போகணும். ரைட்டாக பசிக்க வேறு செய்யுது. எதையாட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாட்டு ரூம் இங்கே எடுக்கலாமா இல்லை நேராக எங்கேயாட்டு போகலாமா அப்படின்னு பார்த்துக்கலாம். நேராக டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. 5 மணி தான் ஆகுது. இன்னொரு 3 மணி நேரத்தில் எப்படி ஒரு 100 கிலோமீட்டர் கவர் பண்ணாலும் நாளைக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரூர் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பல்க் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பார்த்து நம்மளுக்கு பெட்ரோல் மூலம் டாப்அப் பண்ணுங்க. ஸோ எங்கே இருக்கிறது பெட்ரோல் பல்க்? எல்லாம் ஆளாளுக்கு 5 லிட்டரா 2 லிட்ரு, சாரி 2 கேன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. மேலே போகும்போது கண்டிப்பாக இவங்களுக்குலாம் தேவைப்படும். ஏன்னா ஒன்று கூட கிடையாது. பையா பெட்ரோல் பல்க், பெட்ரோல் பல்க். ஓகே, தேங்க்யூ. பல்க் எங்கப்பா இருக்குது? எங்க ஒன்றையுமே காணும். அந்த இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓ, இது நம்ம லே நோக்கி இப்போ போயிட்டுருக்கோமா? அட பாவிகளா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணாலி டு இந்த லே ரோடு, அந்த ரோடுன்னு நினைக்கிறேங்க. லேக்கேன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம லே பக்கத்தில் தான் இருக்கோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசி லேக்கே கூப்பிட்டு விட்டாங்களே. ஸோ பெட்ரோல் பல்க் வந்தாச்சு. அப்பா, இவ்வளோ கூட்டமா? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் அடித்தாச்சு. 10.10 1137 ரூபாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 14 வந்து நாங்கள் பேங்காங் லேக் போயிட்டு இப்போ கரு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்கோம். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகி ரெடி, சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? மாஸ்டர் ஸ்பெஷல் மசாலா போட்டிருக்காப்புல, அதனால் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும். சட்டி வந்து பார்த்திங்கன்னா காலி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரைடு எப்படி இருந்து ப்ரோ? ஆமாம், அதில் இந்த சங்கலா பாஸில் நம்ம ஆஃப் ரோடு வேறு லெவலு, அதே மாதிரி சங்கலா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். பேங்காங் லேக் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல் ஃபுல் ஆஃப் ரோடு செம்ம மஜா. அதில் இன்னைக்கு லாஸ்ட்டாக இவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. ஸோ வேறு லெவலில் தான் போகும். டென்ட் ஸ்டே அது கடைசியாக நடக்காது. ரூமுக்குள்ளே டென்ட்டில் ஸ்டே பண்ணுவேங்க. இன்னைக்கு ரூமுக்குள்ளே டென்ட்டு போட தான் தங்குறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.